பல நேரங்களில நான் நினைச்சிருக்கிறேன், இந்தியா நினைச்சிருக்கிறேன், என்ன நினைச்சிருக்கிறேன் அப்படின்னா, என்னை யாருமே பார்க்க வரலையே, என்ன யாருமே விசாரிக்கலையே, என்னெல்லாம் அவங்க நினைப்பாங்க, ஏன் என்னை குறித்ததான ஞாபகம் அவங்களுக்கு இருக்குமா அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். சில நேரங்களை யோசித்து பார்க்கிறேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால சந்தித்த நபர்களை எல்லாம் பெரிய பெரிய ஆட்களை சந்திச்சிருக்கிறேன். பெரிய பெரிய நபர்களை, அரசியல்வாதிகள், பாஸ்டர்ஸ், ஊழியக்காரர்கள்லாம் சந்திச்சிருக்கிறேன். நான் நினைச்சு பார்த்துருக்கிறேன், இவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்களா அப்படின்ட்டு. ஆனால் பெரும்பாலும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆமாவா இல்லையா? நான் சுமார் ஒரு 7 வருஷம் இல்லை. எத்தனை என்ன நினைச்சீங்க? சில நினைச்சீங்க ஆமா, அல்லேலூயா. நான் உங்களுக்கு நினைச்சேன், அல்லேலூயா. எல்லா பிள்ளைகளையும் நான் நினைச்சேன், உங்களுக்காக நான் ஜெபித்து இருக்கிறேன். அதனால கர்த்தர் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. போன முதல் டைம் இருக்கும்போது கேரள் எத்தனை பார்த்தீங்க? கேரள் பார்த்தீங்களா? போட்டோஸ் வேணா நான் அனுப்பி வைக்கிறேன், குரூப்பை போட்டு விடுறேன். அது ஒரு வித்தியாசமான ஒரு கேரள். என்ன சிஸ்டர், அப்படிமா? ஆமாவா இல்லையா? ஸோ அடுத்த வருஷம், இந்த வருஷம் பண்ண முடியுமான்னு தெரியல. Then we will do next year. ஓகே. ஏன் நான் சொன்னேன் அப்படின்னா, பலர் நம்முடைய வாழ்க்கையில வந்தாங்க, போயிட்டாங்க. சிலர் இருக்கிறாங்க, சிலர் இல்லாம இருக்கிறாங்க. சிலர் நம்முடைய வாழ்க்கையில பல இம்பாக்ட், ஒரு பாதிப்பை கொடுத்தாங்க. ஆனா சிலர் வந்தவண்ணமாய் போனாங்க. எல்லாரும் நம்மை நினைக்கிறவர்களாக இல்லை. ஆமாவா இல்லையா? வேதத்தில் நீங்கள் கவனித்து பார்க்கும்போது, ஒரு மனுஷன் தன்னுடைய கடைசி நேரத்துல, தன்னுடைய கடைசி நிமிடத்துல ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே ராஜ்யத்துல வரும்போது என்னை நினைத்தரணும் அப்படின்னு சொல்றான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்மை நினைவு கூறுகிற ஒரு தெய்வம் இந்த இடத்துல இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எடுத்துக்கொள்ளலாம் லூக்காவின் சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை நீங்கள் கவனித்து பார்க்கும்போது, சிலுவையிலே இயேசுவுக்கு வலது பக்கத்திலே அறையப்பட்டிருந்த கள்ளன் இப்படியாக சொல்லுகிறார், இயேசுவே, இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது நினைத்தருளும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் அவனுக்கு ஒரு உடனடியாக ஒரு பதிலை கொடுக்கிறார். என்ன பதிலை கொடுக்கிறார்? அடுத்த வசனத்தை நீங்க கவனிச்சு பார்ப்பீங்கன்னா, இயேசு அவரை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பேசியே இருப்பார் என்று மெய்யாகவே. மெய்யாகவே என்னுடைய பொருள் என்ன? ட்ரூலி, உண்மையாகவே, சத்தியமாகவே. நம்ம சாதாரணமா சொல்லணும்னா, சத்தியமா நீ இன்னைக்கு என் கூட எங்க இருப்ப? பரதேசில இருப்ப. அல்லேலூயா. ஆமென். நான் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பலர் உங்களை குறித்து யோசித்திருக்கலாம், உங்கள் நினைவுகளை குறித்து அறிந்திருக்கலாம், நீங்கள் யார் என்று அவர்கள் அறிந்திருக்கலாம். ஒரு காலத்துல நீங்கள் தான் அவங்களுக்கு முக்கியமானவர்கள் என்று அவர்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு சூழ்நிலையில அவங்களை மறந்திருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் தாங்கி இயேசு கிறிஸ்து கடைசி நிமிடத்தில் நின்று கொண்டிருந்த அந்த குற்றவாளியை பார்த்து சொல்லுகிறார், நீ இன்னைக்கு சத்தியமா பரதேசில இருப்பான். ஒரு வாக்கு கொடுத்தார். அல்லேலூயா. ஏன் வாக்கு கொடுத்தார்னா, அவர் சொன்னார் நிச்சயம் செய்கிறவர். அவன் அவர் இன்னைக்கு உங்களை பார்த்து இதை நான் செய்வேன் என்று சொன்னார், இதை நடக்கும் என்று சொன்னார், இது உடைய வாழ்க்கையில சம்பவிக்கும் என்று சொன்னால், நிச்சயம் அதை உன் வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையில அதை செய்து முடிப்பார். அல்லேலூயா. சத்தியமா ஆண்டவர் அதை உங்களுக்கு செய்வார்.
ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சத்தியமா கர்த்தர் உங்களை நினைத்தல்லவா, மெய்யாகவே ஆண்டவர் உங்களை நினைத்தல்லவா, உங்கள் குடும்பத்தை நினைத்தல்லவா, உங்களுடைய பிள்ளைகளை நினைத்தல்லவா, உங்களுடைய தொழிலை நினைத்தல்லவா, ஊழியர்களை நினைத்தல்லவா, நீங்கள் எடுக்கிற காரியங்களை கர்த்தர் நினைத்தல்லவா. ஹல்லேலூயா. அவர் நம்மை நினைக்கிற ஒரு தெய்வமாய் இருக்கிறார். உலகத்தில் நம்மை மறந்து போகலாம், நண்பர்கள் நம்மை மறந்து போகலாம், நம்முடைய பிள்ளைகள் நம்மை மறந்து போகலாம், நம்முடைய பெற்றோர்கள் நம்மை மறந்து போகலாம். நம்மை மறக்காத ஒரு தெய்வம் இருப்பார் என்றால் அவர்கள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அடிக்கடி ஒரு கேள்வி இருக்கும், என்ன அப்படின்னா, ஏன் அம்மா என்ன மறந்து போனாங்க அப்படின்ட்டு. எங்க அம்மா ஏன் என்ன மறந்துட்டாங்க? எனக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியும் எங்க அம்மா எப்படி இறந்தாங்க அப்படின்ட்டு. சரிங்களா? எங்க அம்மா சூசைட் பண்ணிட்டாங்க. ஓகே, அப்போ ஒரு 1 ஹவருக்கு முன்னாலதான் எங்க அம்மாட்ட போய் நான் பேசுறேன். எங்க அம்மா அழுதுட்டு இருந்தாங்க. ஓகே, காரணத்தை சொன்னாங்க. ஓகே, காரணம் சொன்ன போது எங்க அந்த நாள்ல என் தங்கச்சிக்கு வயசு 2, என் தங்கச்சி வயசு 2, எனக்கு 6 வயசு. அப்போ அவங்க மறைச்சிட்டாங்க. ஓகேங்களா? என் தாய் அன்னைக்கு எங்களை நினைக்காம போனாங்க. என் தாய் என்னை மறந்தாங்க. என் தாய் என்னை மறந்து போனாங்க. கொஞ்ச நாள்ல எங்க அப்பா எங்களை மறந்துட்டாரு. எங்க சுற்றி இருந்த என் பெற்றோர்கள், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவினர்கள் எல்லாரும் பக்கத்துல தான் இருந்தாங்க. யாருமே எங்களை பார்க்க வரல. என்னை நினைவு கூறுகிறேன். பெங்களூர் பட்டணத்துல நான் ஆதியா நின்ற போது, இந்த இடத்துல நான் பசியோடு வாழ்ந்த போது, இந்த இடத்துல கால்நடையாய் நான் மத்தியானம் என்ன சாப்பிடுவேன் என்று தெரியாம இந்த ரோட்ல நான் அலைந்த போது என்னை நினைவு கூறுகிற ஒரு தெய்வம் இருந்தார். அவர் என்னை ஆசீர்வதித்தது உண்மையானார், என்னை இந்த இடத்துல ஒரு ஊழியக்காரனாய் நிறுத்தியிருப்பது உண்மையானார், அருமையான தெய்வ பிள்ளையே, இன்னைக்கு உங்களை உண்மையாய் நிறுத்துவதற்கு ஒரு உண்மையுள்ள தெய்வம் இருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆமென். மனிதர்கள் மறந்து போகலாம், நண்பர்கள் மறந்து போகலாம், பெற்றோர்கள் மறந்து போகலாம், அம்மாவும் அப்பாவும் மறந்து போகலாம். நம்மை மறக்காத நம்முடைய தேவன் நமக்கு இருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நம்மை நினைவு கூறுகிற தெய்வம். சங்கீதம் 112 15 12 சொல்லுது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் என்ன பண்ணுவார்? கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நான் போன வாரம் 3 நாள் ஃபாஸ்டிங் பீரியட்ல போயிருந்தேன். அங்க ஒரு பாஸ்டர் சொன்னார், என் பிள்ளைகள் டெய்லி வசனம் படிக்கலன்னா நான் பெல்ட் வச்சு அடிக்கணும்னு சொல்றேன். எங்க சர்ச் பிலிவர்ஸ் மாசம் ஒரு அதிகாரம், ஒரு புஸ்தகத்தை படிக்கணும். படித்து பாஸ்டர் கேள்வி கேட்பாரு, அவங்க பதில் சொல்லணும். பதில் சொல்ல அப்படின்னா அவர் சத்தமே பயங்கரமா இருந்துச்சு. அந்த மாதிரி உங்களை ஏதாச்சும் பண்ணணுமா தோணல. நான் பெல்ட் எடுத்து வரமாட்டேன், ஆண்டவர் எடுத்து வரலாம். அந்த நேரத்துல அவர் சாட்டையை சுழற்றினார் என்று சொல்லுகிறது. ஓகே, எனிவே கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். பரவங்க பாட சொல்லுங்க, பரவங்க கைக்கு சொல்லுங்க, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். உங்களை நினைத்திருக்கிறார் சொல்லுங்க. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். பல நம்ம நினைக்கிறாங்க. ஆமா, நீங்க உங்களுடைய நம்முடைய பெற்றோர்கள் நம்ம நினைக்கிறாங்க, பிள்ளைகள் நம்ம நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களால பல நேரங்களில நமக்கு அவர்கள் ஆசீர்வாதமா இருக்க முடியல. இதுதான் உண்மை. சில நேரங்கள் நான் என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியல. என் பெற்றோர்கள் சில நேரத்தில் உங்க பெற்றோர்கள் உங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்க முடியல. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? நம்ம
கர்த்தர் நம்மை நினைக்கிறார், கர்த்தர் நம்மை நினைக்கிறார். அதே போல நம்முடைய பெற்றோர்கள் நம்ம கூட இருக்கிற நண்பர்கள் நம்ம கூட இருக்கிற நினைக்கிறாங்க, அவங்களால ஆசீர்வதிக்க முடியல. ஆனால் கர்த்தர் நம்மை நினைப்பாராங்க, ஆசீர்வதித்து. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். சில நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அவங்க நம்மள நினைச்சா நம்ம நல்லா இருக்குமே, இவங்க நினைச்சா நல்லா இருக்குமே, இந்த மேனேஜர் நம்ம குறித்து நினைச்சா நல்லா இருக்குமே, இந்த அதிகாரி நம்ம குறித்து நினைச்சா நல்லா இருக்குமே, கொஞ்சம் ப்ரமோஷனை கொடுத்தா நல்லா இருக்குமே, இன்னும் இன்சென்டிவ் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்குமே, இன்னும் ஒரு ப்ரமோஷனை கொடுத்தா நல்லா இருக்குமே, இந்த இடத்துல போனா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அதெல்லாம் வேஸ்ட் ஆகிட்டு. அவன் வாழ்க்கையா இந்த இடத்துல இருந்து நடந்தா, இந்த காரியம் நடந்தா, இப்படி நடந்தா, அப்படி நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் பல நேரங்களில் அவங்க எல்லாம் நடக்காம போயிட்டு. ஒரு நபரை சொல்றேன், அதிகாரம் 40 அதிகாரத்துல நீங்க வரும்போது அங்க ஒரு எண்மேன் இருக்கிறான். யாரு எண்மேன்? யாரு இருக்காங்க? அதிகாரம் 40 அதிகாரத்துல யாரு இருக்கா? சொன்னீங்க, நான் என்ன சொல்றீங்க? யோசேப்பு இருக்கிறார். 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 14 வாசிங்க. 40 ஆதியாகமம், ஜெனசிஸ் 40:14. இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என்மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிந்து இடத்திலிருந்து என்னை 23ஆம் வசனத்தை கவனிச்சு பாருங்க. ஒரு நன்மை பெறுகிறான். யார்கிட்ட? யோசேப்பிலிருந்து. அவன் ஒரு பிரச்சனையில உட்கார்ந்து இருக்கிறான். பிரச்சனையில உட்கார்ந்து இருக்கிறவன பார்த்து, அவன் முகத்தை பார்த்து, அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை என்று நினைத்து யோசேப்பு அவனை பார்த்து, என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்கிறான். அவனை பார்த்து, எனக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்லும் போது அவன் பிரச்சனைக்கான தீர்வை கொடுத்து, அது அப்படியே நடந்து முடிந்த பின்பதாக அவன் என்ன பண்ணானா, நினையாமல் மறந்து போனான். இதுதாங்க மனிதர். வேதம் என்ன சொல்லுச்சு? கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார். மனிதர்கள் நம்மை நினைக்க மாட்டார்கள், நம்மை மறந்து போவார்கள். இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில மறக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்க. பலர் உங்களை மறந்து இருக்கிறாங்க, குடும்பத்தார் உங்களை மறந்து இருக்கிறாங்க, ஒருவேளை உங்க சுற்றி இருக்கிறவங்களை மறந்து இருக்கிறாங்க. நீங்க நம்பி இருந்தவங்க, நீங்க உங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, உங்களுடைய நன்மைகளை பெற்றுக் கொண்டவங்க, உங்களால் அவை உயர்த்தப்பட்டவங்க, உங்களால் பல காரியங்களை பெற்றுக் கொண்டவங்க, இன்னைக்கு உங்களை மறந்து போனார்கள். தெய்வ பிள்ளையே, இந்த வசனத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, 2 வருஷம் மறுபடியும் யோசேப்பு எங்க இருப்பாரு? சிறையில் இருப்பார். நல்லா கவனிச்சு பாரு. 2 வருஷத்துக்கு முன்னால நடந்தது. 2 வருஷம் மனுஷன் யோசிக்காம மறந்து போன. இதுதான் இந்த மனுஷனுடைய வாழ்க்கை. ஆனா கர்த்தர் நம்ம நினைத்திருப்பார். ஆனால் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்ல, கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு மனுஷனை குறித்து நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். சூழ்நிலைகளுடைய வாழ்க்கையில சரியாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். 8ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் கவனித்து பார்க்கும்போது அந்த ஒரு மனுஷனை பார்க்கிறோம். சகல நாட்டு மிருகங்களையும் என்ன பண்ணினாரா? நினைத்தல் என்ன பண்ணினா? நினைத்தல் என்ன பண்ண? அதே வசனம் வாசிங்க. காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அகன்றது.
அடுத்த வாசிங்க, ஆழத்தின் ஊற்றின் கண்களும் வானத்தின் மதுகளும் அடைக்கப்பட்டன, மழை நீங்கி போயிற்று, ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றிக்கொண்டே வந்தது, 150 நாட்களுக்கு பின்பு ஜலம் அடித்தது. பாருங்க, தேவன் நம்மை நினைக்கிறார், உண்மை, அதை எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இங்கே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் நோவாவையும் அவனோடு கூட இருந்த எல்லாரையும் என்ன பண்ணாரு? நினைத்தார். ஆனா அவங்க எங்க வரல? உடனே லேண்டுக்கு வரல, உடனே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளல. நல்ல கவனிங்க, it take time. எத்தனை நாள் ஆயிடுச்சா? 150 நாட்கள் அவங்க காத்திருந்தாங்க. 150 நாட்கள் காத்திருக்க வேண்டியதா? இந்த ஆண்டவர் நினைச்சிட்டாரு, ஆண்டவர் அற்புதம் செய்துட்டாரு, தடைகளை எல்லாம் மாற்றி போட்டாரு. ஆனாலும் அவங்க தங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு, அவங்க திரும்பவும் பூமியிலே வந்து வாசம் பண்ணுவதற்கு அவங்க 150 நாட்கள் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சூழ்நிலை நாம இந்த நோவாவுடைய மனநிலைமையை நீங்க யோசித்து பார்ப்பீங்கன்னா, அதை போன்றதான மனநிலைமையில இன்னைக்கு நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம், இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் தானே போக சொன்னாரு, ஆண்டவர் தானே அந்த இடத்துல இருக்க சொன்னாரு, ஆண்டவர் தானே என்ன கொண்டு போனாரு, ஆண்டவர் தானே இந்த வேலையில என்ன வச்சிருக்கிறாரு, ஆண்டவர் தானே இந்த தொழிலை எனக்கு செய்ய சொன்னாரு, ஆண்டவர் தானே இங்கே இருக்க சொன்னாரு, ஆண்டவர் தானே இதை நடத்தினாரு, ஆண்டவர் தானே இதை கட்ட சொன்னாரு, ஆண்டவர் தானே இதை எல்லாத்தையும் செய்ய சொன்னார் என்று இந்த நோவை போல நாமும் சொல்லிக் கொண்டிருக்கான். நோவம் அப்படிதான் சொல்லியிருப்பாரு, ஆண்டவரே நீங்க தான்ப்பா அடைச்சு எல்லாத்தையும் கதவை போட்டு விட்டீங்க, இப்ப பாருங்க நாங்க எங்கேயோ நின்று கொண்டிருக்கிறோம், எங்களுடைய எதிர்காலம் என்னன்னு தெரியாமல் நின்று கொண்டிருக்கிறோம், எப்பொழுது தலைக்கு போவோம் என்று தெரியாமல் நின்று கொண்டிருக்கிறோம், எங்கே போவது என்று தெரியாமல் நின்று கொண்டிருக்கிறோம் என்று நோவை போல நாமும் இந்த காலங்களில் உட்கார்ந்து இருக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? வேத பிள்ளையை வேத வசனத்தின்படி சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மை நினைக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க எங்க போகணும், எந்த இடத்துல இருக்கணும், எங்கே போகிறேன்னு தெரியாம இந்த காலங்களில் உட்கார்ந்து இருக்கலாம். வேத பிள்ளை இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுக்காக விடுதலை கொடுக்கும்படிக்கு, உங்களுக்காக வழிகளை திறக்கும்படிக்கு, உங்களுக்கான ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படிக்கு கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நோவா எங்க போறன்னு தெரியல, மிதந்துட்டு இருக்கிறாங்க. நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை. எப்பொழுது ஆண்டவர் திறப்பாரு, எப்பொழுது தரைக்குள்ள போவோம், எப்பொழுது மழை இருக்கும், எப்பொழுது பூமியின் மதில்கள் எப்பொழுது அடைபடும் என்று தெரியாமல் நின்று கொண்டிருக்கிற அதே சூழ்நிலையில கர்த்தர் அவர்களை நினைத்தார். இன்னைக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம். எங்க போகிறது, எங்க அம்மை இருப்பது, எந்த காரியத்தை செய்வது எல்லாமே அடைக்கப்பட்டு இருக்கிறது. எங்கே போனாலும் எல்லாம் சுற்றி ஒண்ணுமே இல்லை, எங்க போனாலும் ஒரு விரக்தியான ஒரு நிலைமையில இருந்து கொண்டு இருக்கிறேனே அப்படின்னு நீங்க சொல்லலாம். நான் சொல்லுறேன், என்னுடைய வார்த்தையை சொல்லுறேன், கர்த்தரை நினைக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இதுல ஒரு முக்கியமாக பார்க்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் நினைத்திருக்கிறார். நாம் தெய்வ சமூகத்தில் அதற்காக காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம முந்திக் கொள்ளலாம், எங்கே அந்த ஆசீர்வாதம் எப்பொழுது நடக்கும், எப்பொழுது கிடைக்கும் இல்லைங்க. சில நேரத்தில் கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார், அது சில குறிப்பிட்ட காலத்தில் அது நிறைவேறும். ஆமென். ஆமென். குறிப்பிட்ட காலத்தில் நிறைவேறும். பாருங்க, இந்த நோவா கர்த்தர் நினைச்சிட்டாரு, கர்த்தர் மழை நிறுத்திட்டாரு, அவர் ஒன்று செய்தார். தேவன் இதிலே கிரியை செய்கிறாரா என்பதை ஆராய்ந்து பார்த்தார். ஆமாவா இல்லையா? ஆராய்ந்து பார்த்தாரா இல்லையா? தேவன் தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்தினார் என்பதை அவர் சோதித்து பார்த்தார். ஒரு குறிப்பிட்ட நாள் காலத்தை
புறாவாக பார்த்து அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். எங்க போவது, என்ன செய்வது, எப்படி செய்வது தெரியாமல் இருக்கலாம். நான் சொல்றேன், கர்த்தரை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு புறாக்களை அனுப்பும். அதையும் விசுவாச அறிக்கையை பண்ணுங்க. ஆண்டவர் செய்ததை சந்தோஷப்பட்டு சொல்றேன். அதையும் கர்த்தர் நம்ம எப்படி நினைக்கிறார் என்று கவனித்து பார்த்தீங்கன்னா, யாத்திராகமம் கவனித்து பாருங்கள். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 23, 24, 25ஆம் வசனத்தை நீங்கள் கவனித்து பார்க்கும்போது, ஏற்கனவே இந்த வசனத்தை நான் சொல்லி இருக்கிறேன். பிப்ரவரியோ மார்ச்சோ இந்த வசனத்தை நம்மளோடு கூட பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் அப்படி நினைக்கிறேன். சில காலம் சென்ற பின்பு அடிமைத்தனத்தினால் தவித்து உரையிட்டுக் கொண்டிருந்தார்கள். எங்க போய் எட்டுச்சா? நல்லா சம்பவமா சொல்றது. அவங்களுடைய ஜெபங்கள் யாருடைய சந்நிதிக்குள் எடுத்து? முதலமைச்சர் சந்நிதியிலா, பிரதமர் சந்நிதியிலா, அல்லது ஏதோ ஒரு அதிகாரியுடைய சந்நிதியிலா? இல்லை, அவங்களுடைய கூக்குரல். இந்த கூக்குரல்லாம் எதை பார்க்கணும்னா, அவங்களுக்கு ஜெபிக்க கூட டைம் இல்லை. ஐயோ வேதனை, ஐயோ துக்கம், அவங்களால அழ முடியாத அந்த கூக்குரல். அவருடைய வசனம் என்ன சொல்றாங்க? முறைகள். யார் எங்களை விடுதலையாக்குவார்களோ, யார் எனக்கு விடுதலை தருவார்கள், யார் இந்த அடிமந்தனத்திலே யார் எங்களை மீட்க முடியும் என்று சொல்லி அந்த கூக்குரல் எழுதிக் கொண்டிருக்கும் போது அந்த கூக்குரலை கேட்குது ஆண்டவர். அந்த ஆண்டவர் யாரு தெரியுமா? ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் வாக்கு பண்ணினது. அல்லேலூயா. ஆமென். இதை விசுவாசிக்கிறீங்க? நான் ஆராதிக்கிறேன் தேவன் வாக்குத்தத்தத்தை உண்மையில்லை. ஆமென். அவர் வாக்கு பண்ணினார், நிச்சயம் செய்கிறார். அவர் எதை நினைத்தார் தெரியுமா? நம்முடைய ஜெபத்தை எல்லாம் தெய்வ சந்நிதி போய் எட்ட போகுது. தெய்வ சந்நிதியில் இந்த ஜெபங்கள் எல்லாம் ஓ விடுதலையாக்க யார் இருக்கிறா அப்படின்னு முறையிடும் போது அந்த ஆண்டவர் எதை நினைத்தாரலாம்? ஆபிரகாமுக்கு நான் வாக்கு கொடுத்தேன் அல்லவா, ஈசாக்குக்கு நான் வாக்கு கொடுத்தேன் அல்லவா, யாக்கோபுக்கு நான் வாக்கு கொடுத்தேன் அல்லவா, அதை நான் நினைக்கிறேன் என்று சர்வபலமுள்ள தேவன் நினைத்தார். அல்லேலூயா. அடுத்த கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? உங்களுக்கு கொடுத்த வாக்கு நினைவு கூறுங்க. இயேசு இந்த இடத்துல இருக்கிறார். உயர்த்துவேன் என்று சொன்னார் அல்லவா, ஒரு இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னார் அல்லவா, குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார் அல்லவா. அந்த உடன்படிக்கையை நினைக்கிற இயேசு இந்த மாதத்தில் நினைத்து உங்களை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் சொல்லலாம், 12 மாதம் ஆயிரத்தி இந்த மாதத்தில் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோமே என்று சொல்லலாம். நீங்கள் பிள்ளையை நாங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் அவர் தம்முடைய நேரங்களை சரியாக உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்து உங்களை அற்புதம் செய்து உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. சோற்று போகாதீங்க. அவர் வாக்குத்தத்தத்தை உண்மையுள்ளவர். அவர் உடன்படிக்கையை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். மனிதர்கள் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் நிறைவேற்றாமல் போய்விடுவார்கள். மனிதர்கள் சொன்ன வாக்கை மறந்து போவார்கள். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் இன்னைக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருப்பாரானால் அது நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். இத்தனை நாட்கள் நீங்க செவிக்கிற ஜெபங்கள் தேவ சந்நிதியில் போய் வெட்டியிருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் தனி அறையிலே யாருக்கும் தெரியாதபடிக்கு தேவ சமூகத்தில் அருகே ஆண்டவர் தம்முடைய சமூகத்திலே போய் எட்டியிருக்கிறது. ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் வடிந்த கண்ணீர் எட்டியிருக்கிறது. ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் போராடின போராட்டங்களை எட்டியிருக்கிறது. தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று நாம நீங்க சொன்ன அத்தனை ஜெபங்களும் தேவ சமூகத்திலே போய் எட்டி அவர்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தின்படியே உங்களுக்கு ஆசீர்வதிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.
நினைவு கூர்ந்தார். 24 நினைவு கூர்ந்தார். நினைவு கூர்ந்தார். வசனத்தை கவனிச்சு பாருங்க. தேவ சிறுபுத்திரரை நோக்கினார். தேவன் அவர்களை நினைக்கிறது மாத்திரமல்ல, அவர் பார்த்தார். சில நேரத்தில் போன் பண்ணி சொல்லியிருக்கிறேன், என் ஆசிரியர் இருக்க அப்படிமா நல்லா இருக்காப்பா. ஓகே அவ்வளோதான். பார்க்கறது இல்லை, யோசிக்கிறது இல்லை. சில யோசிப்பாங்க, பார்க்கறது இல்லை. நம்முடைய நிலைமையை பார்க்கறது இல்லை, சூழ்நிலையை பார்க்கறது இல்லை. அப்படி அப்படியே ஆச்சரிச்சு நம்முடைய நிலைமையை பார்க்கிறது, உன்னுடைய அழுகையை பார்க்கிற தெய்வம் இருக்கு, உன் கண்ணீரை காண்கிற தெய்வம் இருக்கு. ஐயோ, என் மகள் எவ்வளவு கஷ்டப்படுகிறாளே, என் மகன் எவ்வளவு வேதனைப்படுகிறானே என்று சொல்லி உன் நிலைமையை பார்க்கிற தெய்வனாக இருக்கிறார். ஒரு முதலமைச்சர்கிட்ட நீங்கள் பெட்டிஷன் போட்டீங்கன்னா அவர் இன்னொரு லெட்டர் போடுவார், அதாவது எல்லாரும் செய்வார். ஆனால் வந்து பார்க்கறது ரொம்ப அவ்வளோ. ஆனால் நாம் சொன்ன அத்தனை காரியம் எதுவாக இருந்தாலும் அதை நோக்கி பார்க்கிற இயேசு இருக்கிறார். அலையிலோடு இயேசு இருக்கிறார். இன்னைக்கு உங்களை பார்த்து நான் தேவனுடைய ஊழியமாக சொல்லுவேன். உங்களுடைய கண்ணீர் தெய்வ சமூகத்தில் போயிட்டு இருக்கிறது. உங்களுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் உற்று கவனிக்க சொல்லு போகாது. தெய்வனுடைய ஊழியமாக சொல்லுகிறேன். உங்களை சந்தி, உங்கள் தேவையை சந்தி, உங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து, இந்த எல்லாமே நிலைமையிலிருந்து உங்களை மீட்டெடுக்க இயேசு உண்மையானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தின் இந்த 2ஆம் அதிகாரம் முடியும் போது அவர் நினைத்தறிந்தார் என்று முடிகிறது. 3ஆம் வசனம் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மோசே என்ன ஆனாரு? நெச்சொடியிலே அக்னி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார். யாருக்கு தரிசனமானா? மோசேக்கு தரிசனம். மோசேயா இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படிக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மாத்திரமாக இருந்தார். அல்லேலூயா. எப்பொழுது ஆண்டவர் நினைக்க ஆரம்பித்தாரோ அப்பொழுதே ரட்சிக்கரை. ஆமென். அப்பொழுதே ஆண்டவர் தரிசனம் கொடுக்க ஆரம்பித்தார். அப்பொழுதே ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். எத்தனை ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் நினைத்து நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்கிற நண்பர்கள் இல்லை, தெய்வ பிள்ளையே அவர் பார்த்துட்டா நிச்சயம் செயல்பட ஆரம்பிக்கிறார். உங்க நிலைமை அவர் பார்த்திருக்கிறார், உடைய சூழ்நிலைகளை பார்த்திருக்கிறார். பார்க்கிறது மாத்திரமல்ல, அதிலே அவர் செயல்பட ஆரம்பிக்கிறார். உடைய குடும்பத்தின் காரியங்களை செயல்பட ஆரம்பிக்கிறார். அம்மையினுடைய ஆளுநர்கள் காரியங்களை செயல்பட ஆரம்பிக்கிறார். உடைய தொகை காரியங்களை செயல்பட ஆரம்பிக்கிறார். நீங்கள் என்ன நிலைமையில் இருந்தாலும் அது பரவாயில்லை, கர்த்தர் இன்னைக்கு செயல்பட ஆரம்பிக்கிறார். இந்த மாதத்திலே ஆண்டவர் செயல்பட ஆரம்பிக்கிறார். உங்கள் சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும், எவ்வளவு அடிமைத்தனமான சூழ்நிலைகளாக இருந்தாலும், நான் தேவனுடைய உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்காக செயல்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மோசேயிடத்திலே ஆண்டவர் தரிசனமானார். ஆமென். ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். ஆமென். ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுதும் ஆண்டவர் நம்மை நினைத்துக் கொண்டிருக்கிறார். எதை நினைக்கிறார்? அவர் பண்ணின உடன்படிக்கையை நினைக்கிறார். உடன்படிக்கையை நினைத்து நமக்காக அவர் கிரியை செய்கிறார். எதிராக சொல்லுகிறார்.
இன்னொரு இடத்துல நீங்கள் கவனித்து பார்ப்பீங்களான்னா அதே 6ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், மன்னிக்கவும், 9ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை பாருங்க. உடன்படிக்கையை நினைவு கூறுவது, நித்திய உடன்படிக்கையை நினைவு கூறுபடி 16ஆம் வசனம். ஒன்பதாம் அதிகாரம் 16 17 சரி, நான் சொல்லி முடிக்கிறேன் வேகமா. ஸோ இதில் என்ன பண்ணுற ஆண்டவர் வானவில் வைக்கும்போது நோவாண்டர் சொல்லுகிற ஒரு காரியம், அதனுடைய பொருள் என்னன்னா, நான் ஜலத்தினால பூமியை அடிக்க மாட்டேன். 9ஆம் அதிகாரம் 15-16 ஆதியாகமம். சரி, அப்போ வானவில வைக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அதை நினைத்து, எதை நினைச்சு, வானவில நினைச்சு அடிக்க மாட்டேன். அதுதானே அது என்னது, அதனுடைய எதனுடைய பொருள்? அது ஒரு அக்ரிமெண்ட். அதுதானா அக்ரிமெண்ட் தானே? அக்ரிமெண்ட் தான் பண்றாரு. சத்தமா சொல்லுங்க, இருக்கீங்களா? இருக்கீங்களா? அப்போ அக்ரிமெண்ட ஆண்டவர் என்ன பண்றாரு? நினைவு கூறுறாரு. ஒரு வெள்ளம் இன்னைக்கு கூட நீங்க பாருங்க, மழை பெய்ஞ்சா என்ன வருது? வானவில். அதனுடைய பொருள் என்ன? ஆண்டவர் நினைவு கூறுகிறார். நல்ல கவனிங்க, ஆண்டவர் நினைவு கூறுகிறார். நல்ல கவனிங்க. நீங்க எப்பொழுதெல்லாம் வானவில நீங்க பார்க்குறீங்களோ அப்பொழுதெல்லாம் நம்ம மண்டையில தோன்ற வேண்டியது என்ன? கர்த்தர் உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார். அல்லேலூயா, ஆமென். அவர் நினைவு கூறுகிறார். அது அந்த உடன்படிக்கை உண்மையானால் புதிய பாட்டிலே ஆண்டவர் நமக்கு உடன்படிக்கை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. யாரை நினைவு கூறுகிறார் தெரியுமா? இது உங்களுக்காக பிடிக்கப்படுகிற சரீரமாக கடுத்து என்னை நினைவு கூறும்படி செய்யும். இது நமக்கு என்ன உடன்படிக்கை? உங்களுக்கான புதிய உடன்படிக்கை. அல்லேலூயா. அப்போ புதிய பாட்டில் கர்த்தர் எதை நினைக்கிறார்? புதிய பாட்டில் கர்த்தர் நம்ம எதை நினைக்கிறார்? சிலுவை நினைக்கிறார். அல்லேலூயா. அவர் பட்ட பாடுகளை நினைக்கிறார். சிலுவையிலிருந்து தான் அத்தனை ஆசீர்வாதங்களும் அடைவார்கள். Without cross there is no blessing in this world. அம்மாவா இல்லையா? சிலுவை இல்லைன்னா ஆசீர்வாதம் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் எதை பார்க்கிறார் தெரியுமா? சிலுவையிலே நமக்காக மறைத்து, சிலுவையிலே நமக்காகப்பட்ட பாடுகளை அவர் நினைத்து பார்க்கிறார். நாம் இவனுக்காக இவளுக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்புதான் சிலுவையிலே மறைத்திருக்கிறேன் என்பதை ஆண்டவர் நினைவு கூறுகிறார். இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க, இயேசுவே எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, இயேசுவே என்னை சுகமாக்குங்க, இயேசுவே என் கண்ணீரை மாற்றுங்க, இயேசுவே என் வாழ்விலே காரியங்களை மாற்ற பண்ணுங்க என்று நீங்கள் சொல்லும் போது அந்த வேலை நினைக்கிறார். அவர் சிலுவையிலே நமக்காகப்பட்ட பாடுகளை நினைத்து பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சிலுவையில்தான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு அந்த ஆசீர்வாதம் இறங்கி வருகிறது உங்க வாழ்க்கையில. சிலுவையிலிருந்து அவர் பெற்ற அத்தனை ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுக்க அவர் விரும்புகிறார். எத்தனை ஆசீர்வாதங்கள் நம்மை சுற்றி இருக்கிறது என்று எனக்கு தெரியுமா? சிலுவையில் இருந்துதான் அத்தனை ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்விலை கொடுக்க தீர்மானித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்துக்காக நாம் எல்லாரும் இணைந்து நிற்கலாம். தேவஸ்வாமியிடத்துல ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க ஆண்டவரே, இதனை நினைவு கூறுகிற தெய்வம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறப்பா. ஆமே, இதனை நினைவு கூறுகிற தெய்வன் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி,
அன்பரை சொல்லுகிறேன், நான் உன்னை நினைவு கூறுகிறேன் மகனே மகளே, நான் உன்னை நினைவு கூறுகிறேன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். உன்னை ஆசீர்வதிப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் யோசிப்பேன், ஆமென். அந்த பணபத்திரக்காரன் மறந்து போனான், ஆனால் கர்த்தர் நினைவு கூறுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நோவாவை கர்த்தர் நினைவு கூறுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலை ஆக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார். ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆமென் உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார். இன்னைக்கு கர்த்தர் நினைவு கூறுகிறார். உடைய பலவீனங்களை குறித்து ஆண்டவர் நினைவு கூறுகிறார். ஆமென். உடைய பலவீனங்களை குறித்து கர்த்தர் நினைவு கூறுகிறார். உடைய இயலாமையை குறித்து கர்த்தர் நினைவு கூறுகிறார். இப்பொழுதே நினைவு கூறுகிறார். நீ எந்த நிலைமையில இருந்தாலும் பரவாயில்லை, நினைவு கூறுகிற இயேசு நிலத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். உங்களை குறித்து அவர் வைத்திருக்கிற திட்டத்தை அவர் நினைவு கூறுகிறார். நாளிலே வாக்கு பண்ணினதை அவர் நினைவு கூறுகிறார். இன்னைக்கு நினைவு கூறுகிறார். அவர் செய்து முடிப்பார். உங்கள் வாழ்விலே செய்து முடிப்பார். எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் இப்பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்வார். அவருடைய வல்லமை இறங்கி வரும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கூப்பிடுங்கள். ஆமென். நீங்கள் ஜெபித்து ஜெபங்கள் அவனுடைய விண்ணப்பங்களை ஆண்டவருடைய சன்னதியிலே போய் எட்டியிருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவே, என்னை நினைவு கூறுவதற்காக நன்றி ஆண்டவரே. என்னை நினைவு கூறுவதற்காக நன்றி ஆண்டவரே. என்னை நினைவு கூறுவதற்காக நன்றி ஆண்டவரே. என் ஜெபங்களுடைய சன்னதியிலே வந்து எட்டியிருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆண்டவருடைய சிலுவையிலே எங்களை நினைவு கூறுவதற்காக நன்றி ஆண்டவரே. நாம 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே எங்களுக்காக ஜீவனை கொடுக்கும் போது எங்களை நினைவு கூர்ந்து அதற்காக நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுது நினைவு கூர்ந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தையின்படியே நீங்கள் ஜனத்தை இப்பொழுதே ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுதே ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். எங்க போவது தெரியாம நின்று கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இப்பொழுதே அவர்களை நினைவு கூறுவீராக என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆமென். அடிமை தனத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக சொல்லிக்கிறோம். ஆமென். நீல முடியாதவர்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை போல ஆமென் கட்டுண்டவர்களாய் இருக்கிற ஜனங்களுக்காக சொல்லிக்கிறேன். இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை அவர்களை தொடர்வதாக ஆமென். தேவன் தம்முடைய ரட்சிப்பை அவர் வாழ்க்கையை காணப்படுவதாக சொல்லிக்கிறோம். அபிஷேகத்திற்காக அவர்கள் ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. சொல்றீங்க, ஆமா நான் என் அறையில யாருக்கு தெரியாமல் அழுது கொண்டிருக்கிறேன். என் கண்கள் கண்ணீராக நிறைந்திருக்கிறது. யாருமே என பொய்த்து என்னை இரட்சிப்பார் யாருமே இல்லை என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள் ஆண்டவர்களை பார்த்து சொல்கிறேன். ஆமென். நினைவு கூறுகிறேன். உன் சூழ்நிலைகளை பார்க்கிறேன். உன் ஜெபம் என் சன்னதியில் வந்து எட்டி இருக்கிறது. உன் ஜெபங்கள் என் சன்னதியில் வந்து எட்டி இருக்கிறது. உனக்கான ரட்சிப்பை நான் கொடுக்க விரும்புகிறேன். நான் சொல்கிறேன். உன்னை மீட்க விரும்புகிறேன். நான் சொல்கிறேன். உன் கண்ணீரை துடைக்க விரும்புகிறேன். நான் சொல்கிறேன். உனக்கான ஒரு வழியை திறப்பேன். நான் சொல்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. எல்லாமே நன்றி சொல்லுவோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவர் நம்மை நினைக்கும் போது எல்லாவற்றையும் மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் நம்மை நினைக்கும் போது எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுகிறவராய் இருக்கிறார். இன்னைக்கே அதை செய்து முடிக்கிறவர். இன்னைக்கே அதை செய்து முடிப்பார். இந்த வானத்தை செய்து முடிப்பார். இந்த வானத்தை இல்லாமல் உருவாக நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே. Father, we thank you. Father, we thank you for everything in our life. எங்களை நீங்கள் நினைத்ததற்காக ஜனத்தை எல்லாம் நினைத்ததற்காக பிள்ளைகளை நினைத்து ஆசீர்வதிக்கிறதற்காக அந்த நன்றி. நன்றி சிலுவையை நினைத்து நம்மை ஆசீர்வதிக்கிறதற்காக நல்ல பிதாவே.
உண்டாக்குங்கள்.